ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஹேண்ட் பெயிண்டட் சாரீஸ். இது வந்துட்டு பியூர் காட்டனில் ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் திஸ். இதுதான் ஃபஸ்ட் தடவை நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சாரீஸ். இது வந்துட்டு நான் காட்டுறது வந்துட்டு இப்போ நான் காட்ட போகிறேன். இந்த பியூர் காட்டனில் வந்துட்டு ப்ளவுஸ் பீஸும் இதுக்கு இருக்குது. இதுலேயும் ஒரு ப்ளவுஸ் பீஸ்லேயும் ஒரு சின்ன ஹேண்ட் பெயிண்டிங் ஆஸ்பெக்ட் ஒன்று வருது. உங்களுக்கு அந்த கைக்கு ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டிங்லேயே ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த சாரீக்கு. ஐ ஷோ யூ தி சாரீ. அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் நல்ல ஒரு அந்த லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரஞ்ச், பிரைட் ஆரஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பூலாம் அழகாக ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக இப்படி தான் இருக்காங்க. இதுக்கான ப்ளவுஸ் பீஸ் இதுதான். இதோட காஸ்ட் 1495. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங், நல்ல பெரிய ஒரு ஃபேஸ் ஒன்று கொடுத்து பக்கத்தில் தாமரை இலையெல்லாம் கொடுத்து பல்லு வந்து நல்ல கிராண்டாக இதை வந்துட்டு ஒர்க் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே மட்டும் லுக் அட் த டிசைன். இந்த ஆர்டிஸ்டோட அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து நல்ல ஒரு கிளிப்பச்சை கலர். அண்ட் தென் அதர் ஹாஃப் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்டிலாக ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது சாரீ. இதுக்கு ப்ளவுஸ் பீஸும் இதுவே அட்டாச்சாக இருக்குது. இதோட காஸ்ட் 1495. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ராதே கிருஷ்ணா, அழகாக இருக்குது. கிருஷ்ணரும் ராதையும் இங்கே இருக்கிற மாதிரி நல்ல அழகான ஒரு பூ சைடில் ஃபுல்லாக கொடுத்து பல்லுவை நல்ல ரொம்ப ரிச்சாக ஒர்க் பண்ணிடுறாங்க. அண்ட் ஸ்மால் உங்களுக்கு அந்த ஃப்ளாரல் இதுவும் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ் எடுத்து ஒரு சின்ன அந்த கலர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுதான் இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆஃப் ஒயிட் கலரில் உங்களுக்கு போத் சைஸ் பார்டர்ஸ்க்கும் ஒரு பிங்க் கலர் ஸ்ட்ரிப், அதுவும் ஹேண்ட் பெயிண்டிங்லேயே வருது. உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வருது. இதோட காஸ்ட் 1495. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அழகான மயில், தோகையை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மயில் வந்து ரொம்ப அழகாக ஆர்டிஸ்ட் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நடுவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மயில் இறகையும் ரொம்ப அழகாக புட்டா மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க. சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து அழகழகான சாரீஸ்லாம் வர இருக்குது. அதுக்கு நீங்கள் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன சாரீ இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் அதர் ஹாஃப் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வருது. இட் லுக் என்ன சொல்கிறது, இதுதான் இதோட ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ முருகப்பெருமானோட துணை வேணும் அப்படின்னா அவனோட மயில் வாகனத்தையே நம்ம வந்து சாரியாக எடுத்து உடுத்திக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட தேசிய பறவைன்னு சொல்லலாம். ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு 1495. இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் பீஸ். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஹேண்ட் பெயிண்டிங் ஆஸ்பெக்ட் இருக்குது. உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதோட காஸ்ட் 1495. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் எப்படி இருக்குன்றதையும் காட்டிடுறேன். உங்களுக்கு இந்த கேரளா காட்டன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இது. நல்ல காட்டனில் உங்களுக்கு இந்த ரிச் பல்லு. இந்த நம்ம வந்து பொதுவாக மஞ்சள் கலர் சாமந்தி பார்த்துருக்கோம். இது சாமந்தி பூ மாதிரி இது கொடுத்துட்டு இதில் ஆரேஞ்ச் அண்ட் ஒரு பிங்க் கலர் ஷேடில் நடுவில் அந்த மகரந்தத்துக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட். நடுவில் ஒரு போல்கா டாட்ஸ் மாதிரி இது அழகாக பெயிண்டிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு மல்டி கலரில் இது கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக இப்படி தான் வராங்க. இதுக்கு ஒரு ப்ளவுஸ் பீஸ் இதில் இருக்குது. இதோட காஸ்ட் 1495. ரேஷம் கோட்டாவில் ஒரு ஹேண்ட் பெயிண்டிங், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இது மெட்டீரியல் வந்து ரேஷம் கோட்டா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். லைட் வெயிட், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வராங்க. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது. இதோட காஸ்ட் வந்துட்டு 1550. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு பியூர் காட்டனில் இதுக்கு வந்துட்டு இந்த வெல்வெட் பார்டர் மாதிரி போத் சைஸ் பார்டர், அது அந்த ஆரஞ்ச் கலர் பார்டர் வந்து வருது. ஒரு க்ரே கலர் நல்ல இந்த கலருக்கு நல்ல ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் ஃப்ளாரல் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க.
இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது. இதோட காஸ்ட் 1550. ஸோ another ரேஷம் கோட்டா saree. ரேஷம் கோட்டா சாரியில் ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்துட்டு ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வாஷ். அப்போ சாரியோட மெட்டீரியல் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதில் ஒரு மல்டி கலர் ஒர்க் ஒன்று பண்ணிடுறாங்க. இப்படி தான் வராங்க. அழகான ஒரு பெயிண்டிங்லேயே ஸ்மால் ஸ்மால் புட்டாஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆர்டிஸ்ட் நமக்காக. இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதோட காஸ்ட் வந்துட்டு 1550. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பியோர் காட்டன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் மெட்டீரியல். இதில் வந்துட்டு மதுபனி ஹேண்ட் பெயிண்டட் saree ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது. இந்த புட்டாஸ் கொடுத்தது மீன்லேயே வச்சு அழகாக ஒரு புட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது saree ஃபுல்லாக உங்களுக்கு. வெரி பியூட்டிஃபுல் saree. இதோட காஸ்ட் 1995. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது. நல்ல அழகான ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு, இல்லைன்னா நல்ல ஒரு டிஷர்ட் காலர் நெக் டர்ட்டில் நெக் டிஷர்ட்டோ இல்லை நார்மல் டிஷர்ட்டோ ஏதோ ஒன்று பிளாக் கலர் வாங்கி இதெல்லாம் எடுத்து உடுத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்படியே போட்டு ஆர்டிஸ்ட் வந்து அந்த கூட்டத்தை வந்து போட்டு அடித்து வச்சிருக்கிற நல்ல இலை பூ எல்லாமே போட்டு நல்ல நீல வண்ண கிருஷ்ணன் கலரில் இருக்குது. ஒரு பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலர் அந்த டோன் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வரும். இந்த சாரீலாம் நீங்கள் சிங்கிளாகவே கூட வேர் பண்ணலாம். ஸோ சாரியோட அப்பர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க் இதில் வந்து வருது. லோயர் போர்ஷனை வந்துட்டு அப்படியே பிளெயினாக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது சாரீ ஃபுல்லாக. இதோட ப்ளவுஸ் பீஸ் அது லைட்டர் ஷேடில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸ் பீஸ். இதோட காஸ்ட் 1495. கலர் வாட் கலர் டூ யூ வாண்ட்? இந்த கேம் விளையாண்டா இந்த சாரியை உடுத்திட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லா கலரும் இதில் இருக்குது. அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஒரு கார்டன் அப்படியே ரெக்ரியேட் பண்ணி எடுத்த மாதிரி நல்ல ஒரு பறவை, ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்து அந்த பூக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பிரைட் எல்லோ அண்ட் பிரைட் ஆரஞ்ச். ஸோ அந்த இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக இப்படி தான் வராங்க. அனதர் ஹாஃப் உங்களுக்கு இதே மாதிரி அந்த கார்டன் வந்து லோயர் போர்ஷனில் வருது. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இந்த போர்ஷனுக்குலாம் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த சாரீலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ்லாம் சரளாஸ் பொட்டிக்கில் இன் எவ்ரி எபிசோட் வி ட்ரை டு இன்ட்ரடியூஸ் நியூ வெரைட்டி ஆஃப் சாரீஸ் விச் இஸ் அவைலபிள் இன் ஆர் கண்ட்ரி. அதனால் உங்களுக்கு இதை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூ வில் கெட் டு see லாட் மெனி வெரைட்டிஸ். இதுக்கு வந்துட்டு ஒரு அட்டாச்ட் ப்ளவுஸும் இருக்குது. இதோட காஸ்ட் 1495. ஸோ நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்துட்டு ஒரு ஃபேண்டா ஆரேஞ்சில் ஒரு 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 தோட்டத்தையே ஒரு கார்டன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து போட்டு ஆர்டிஸ்ட் நல்லா அழகாக வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி தான். மேலே வந்து பிளெயின் ஆரேஞ்ச் அண்ட் கீழே வந்துட்டு நல்ல ஒரு கிராண்ட் ஹேண்ட் பெயிண்டிங் வருது. இதுக்கு வந்துட்டு ஒரு அட்டாச்ட் ப்ளவுஸும் இருக்குது. இதோட காஸ்ட் 1495. மெட்டீரியல் வந்துட்டு பியோர் காட்டன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியோர் காட்டனில் ஒரு மீன் தாமரை எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வேலை. அந்த தாமரைக்கு வந்து நடுவில் ஒரு எல்லோ ஷேட் கொடுத்தது தான் அதோட ஹைலைட்னு சொல்லலாம். அப்படியே ஃபுல்லாக ஒரு ஆஃப் ஒயிட்டில் ஒரு ரெட் கலர் வச்சுட்டு நடுவில் அங்கங்கே அந்த எல்லோ கலர் இருக்கிறது இந்த தாமரையோட டிசைன். லுக் ஸோ பியூட்டிஃபுல். மெட்டீரியல் வந்துட்டு காட்டன், பியோர் காட்டன். இந்த மாதிரி காட்டன்லாம் உடுத்துனா உடம்புக்கு மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். அதுலேயும் இதில் வேறு ஒரு ஆடட் இது இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் ஆஸ்பெக்ட் இதில் இருக்குது. இதுதான் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இதே மாதிரி தான் டிசைன் வராங்க. இதுக்கு ப்ளவுஸ் பீஸும் ஒன்று அட்டாச்சாக இருக்குது. இது வந்துட்டு இந்த இது ஆக்சென்ச்சுவேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் அந்த எல்லோ கலர் இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு எல்லோ ஷேட் கொடுத்து ஒரு ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதோட காஸ்ட் 1495. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான ஹேண்ட் பெயிண்டிங்
பண்ணின ஒரு சாரியை வந்து பார்த்துருப்போம். இதை மாதிரி வித்தியாசமான சாரீஸ்க்கு நீங்கள் சரளாஸ் பொட்டிக்கை நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தான் இந்த மாதிரி பாரத தேசத்தில் சுற்றி வந்து என்னென்னலாம் நம்ம மகளிருக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம தேடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டிங் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது வரைக்கும் யாரும் பார்த்துருப்பீங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு புதுமையான டிசைனில் நம்ம வந்துட்டு மெட்டீரியலும் வந்துட்டு காட்டன். ஸோ காட்டன்னும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை எடுத்து உடுத்துறதுக்கு. அண்ட் இட்ஸ் அ நார்மல் வாஷ் சாரீ. அதனால் நீங்கள் வீட்லேயே வந்துட்டு நல்ல ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். வாஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லணுன்னா, ரொம்ப போட்டு மெஷின் வாஷ் அந்த மாதிரிலாம் கொடுக்காம ஜஸ்ட்டு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து நல்லா நெல்லில் உலர்த்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஞ்சி போட்டுக்கிறதுனா கஞ்சி போட்டு நீங்கள் வந்துட்டு இதை அயன் பண்ணி நீங்கள் எடுத்து உடுத்துறதா தான் உடுத்திக்கலாம். இது ஈஸி டு மெயின்டைன் சாரீ தான். அட் த சேம் டைம் இதுக்கு வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரீ உடுத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சாரீஸில் வந்து இது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இதை வந்து உணர்வீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரீ எதுவோ அதை ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நேரில் வந்து பார்த்து எடுக்க விரும்புனா அதே நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் எனி டைம் விசிட் மை பிளேஸ். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அதை கமெண்ட்லேயும் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நமஸ்காரம்.